வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்பேர் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் மாடியூலில் நம்ம ஆல்ரெடி மேனுவலாக எப்படி வந்து ஒரு ரிப்பேர் ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் சேல் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரிப்பேருக்கு வருது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்லேருந்து நம்ம வந்து ரிப்பேருக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ஃபிகரேஷனில் இங்கே ஹெல்ப் டெஸ்க் டீம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் போனோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் ரிப்பேர்ஸ் அப்படின்றது இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை வந்து எனபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நியூவாக ஒரு டிக்கெட் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து டிக்கெட் நம்பர்ஸ்லாம் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? நான் வந்து நியூவாக ஒரு என்கொயரி வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் லேப்டாப் ரிப்பேர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன், ஓகேங்களா? ரிப்பேர்ஸ் அப்படின்ற கொடுக்குறேன். இது வந்து அசைன் யார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தெரியும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து ஸ்ரீ அனு ட்ரேடர்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த லீடுக்கான பீரியாரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதாவது டேக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபோ. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபோவில் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபோட்டோ அட்டாச்மெண்ட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபோட்டோ அட்டாச்மெண்ட்டு, பில்லோட காப்பீஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து இன் ப்ராக்ரஸ்க்கு மாற்றுறீங்க, ஓகேங்களா? இது வந்து ஓகே நீங்கள் வந்து ரிப்பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ்க்கு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இல்லை இந்த லீடு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிக்கெட் வந்து ஓகேங்களா, நான் வந்து இது இந்த பக்கம் மாற்றிட்டேன் இன் ப்ராக்ரஸில். ஸோ இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் டீமுக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த லேப்டாப் வந்து நம்ம பார்த்தது இங்கேயே நம்ம ஹெல்ப் டெஸ்க்லேயே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ரிப்பேர் டீமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ரிப்பேர் அப்படின்றது இருக்கா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த கஸ்டமர்ன்றது அதை எடுத்துகிட்டு வந்துடும். என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் லேப்டாப் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கொயரி பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இது வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து நான் வெளியில் போய்க்கிறேன். ஸோ இப்போ ரிப்பேர் டீம் இருக்கு இல்லையா, நம்ம ரிப்பேர் மாடியில் அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து இங்கே வந்து ப்ளூ கலரில் அவங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல காமிக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் அவங்க அதுக்குள்ளே போயிட்டு ஸோ இதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கான ரிப்பேர் நோட்ஸ் வந்து கொடுக்கணுன்னா கொடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாற்றணும், என்ன செய்யணும் அப்படின்றத கொடுப்பாங்க. தென் இங்கே வந்து பார்ட்ஸையும் நம்ம வந்து எதெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படின்றது இங்கே வந்து அவங்க நோட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி அப்படின்றத கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நார்மல் ப்ராசஸ். இப்போ வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவைலபிள் நம்ம ஸ்டாக் இல்லை, ஓகேங்களா? அது நமக்கு தெரியறதுக்காண்டி இங்கே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கிரியேட் கொட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பர்சனுக்கு நான் பேட்ரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தா போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிப்பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நம்ம வந்து ஸோ அதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பர்ச்சேஸ் போயிட்டு நியூவில் நான் வந்து XYZ கம்பெனி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பேட்ரி அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்ரியில் ஒரு 10 குவான்டிட்டி ஒரு ₹1500 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ டேக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். தென் ரிசீவ் வேலிடேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இதில் லாட் அண்ட் சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இண்டிவிஜுவல் பேட்டரிக்கும் நம்ம வந்து சீரியல் நம்பர் லாட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் லாட் 002 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன், ஓகேங்களா? நியூவாக நான் நியூவாக கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் 004 அப்படின்றதுலேருந்து நமக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து க்ரியேட் ஆகுது. நான் ஜென்ரேட் கொடுத்துட்றேன். ஜென்ரேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சீரியஸ் டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிடும், ஓகேங்களா? நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்வெர்ட் எடுத்தாச்சு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரிப்பேர் மாடியூலுக்குள்ளே போகிறேன். ஸோ சேம் அதே ஆர்ஓக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பேட்டரி வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் ரிப்பேர் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து லாட் அண்ட் சீரியல் நம்பர் கொடுக்கணுன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்ட உடனே இங்கே என்ன ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றதுல மாறி இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரிப்பேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அண்டர் ரிப்பேர் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் அவங்க கால் பண்ணுறாங்க கஸ்டமர் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ரிப்பேருக்குள்ளே போயிட்டு ஸோ இது வந்து அண்டர் ரிப்பேரில் இருக்குது அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் ரிப்பேர் கொடுக்கலாம். இன்கேஸ் அதிலே வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னாலும் நம்ம இந்த அண்டர் ப்ராசஸில் இருக்கும்போதே நம்ம வந்து கேன்சலும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ எண்ட் ரிப்பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரிப்பேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரிப்பேருக்கான ப்ராடக்ட் வரும்போது இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன ஸ்டேஜஸில் இருக்குது, என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொண்டு அந்த டிக்கெட் கீழேயே வந்து அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.